ஹலோ மாணவ கண்மணிகளே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் இனிமேல் 3ஆம் பருவத்துக்கான பாடப்புத்தக விளக்கங்களும் பயிற்சி விடைகளும் நான் இனிமேல் தொடர்ச்சியாக போட்டுருவேன். என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் 1 தமிழில் சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற அந்த செயலை பற்றி பார்க்க போகிறோம். சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். பஞ்சம் என்றால் 5, மூலம் என்றால் வேர். இப்போ சிறுபஞ்ச மூலம்னா 5 சிறிய வேர்கள் என்று பொருள்படும். பழங்காலத்தில் தமிழர்கள் உடல் நோயை தீர்ப்பதற்கு சிறு கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, பெருநெஞ்சி ஆகிய 5 மூலிகையின் வேர்களை உடல் நோயை தீர்க்க பயன்படுத்தினர். அதுபோல இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் 5 சிறிய கருத்துக்கள் கூறப்படுகிறது. அந்த 5 சிறிய கருத்துக்களும் நீதியை போதித்து, தமிழர்களின் உடல் மனநோயை தீர்க்கக்கூடிய நீதியை போதித்து இந்நூல் ஒழுக்கக்கேட்டுக்கு மருந்தாக அமைகிறதாக சொல்கிறாங்க. இதை எழுதியவர் காரியாசான். இவர் ஒரு சமண புலவர். இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நூலில் கூறப்படும் ஒவ்வொரு பாடலும் 5 கருத்துக்கள் மக்கள் மனநோயை தீர்ப்பனவாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகையால் இந்த நூலுக்கு சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு பெயர் பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க, நான் பாடலை முதல்ல ராகமாக பாடுறேன், அடுத்து பொருள் பிரித்து பாடுவேன். நீங்களும் புஸ்தகத்தை எடுத்து நான் என்னோடய வீடியோவை கேட்டுக்கிட்டே அந்த பாடல் வரிகளில் கை வச்சு நீங்களும் பாடினீங்கன்னா ஒரே நாளில் நீங்கள் இந்த பாடலை மனப்பாடம் பண்ணிடலாம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். சிறுபஞ்ச மூலம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன், தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. இதை எழுதியவர் யாரு? காரியாசான். இன்னொரு தடவை பாருங்க. கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன், தன்னாடு வாட்டான் என்றென்றல் வனப்பு. இப்போ இதை நான் பொருள் பிரித்து பாடுறேன், வாசிக்கிறேன், கவனிங்க. கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை, என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல், பன் வனப்பு கேட்டார் நன்று என்றல் கிளர் வேந்தன், தன்னாடு வாட்டான் நன்று என்றல் வனப்பு. இப்போ இந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். வனப்பு அப்படின்னா அழகு. வனப்புனா என்னது? அழகு. இப்போ இந்த இதில் கண்ணுக்கு அழகு என்ன, காலுக்கு அழகு என்ன, ஒரு அரசனுக்குரிய அழகு என்ன, அதுபோல் ஒவ்வொன்றுக்குரிய அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. வனப்புனா அழகு. கண்ணோட்டம்னா இரக்கம். கண்ணோட்டம்னா என்னது? இரக்கம். வேந்தன்னா அரசன். வாட்டான் அப்படின்னா வருத்த மாட்டான். இத்துணை இவ்வளவு. பண்ண இசை. இப்போ கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். நம்ம யாரை ஏழை எளியவர்களை பார்க்கும்போது நம்ம இறங்கி அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறோம். அப்போ அவங்க கண்களில் எனக்கு தயை கிடச்சிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதான் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். நம்மளுக்கு கால் இருக்குது, எல்லாருக்குமே கால் இருக்குது. அந்த காலை வச்சு தான் நம்ம நடக்கிறோம், எங்கே வேணாலும் போகிறோம் வர்றோம். ஆனாலும் இந்த பாடலில் நம்மளுடைய காலுக்கு அழகு என்ன அப்படின்னா, தேவையில்லாமல் அடுத்தவங்ககிட்ட போய் பொருள் எனக்கு இதைத்தாங்க அதைத்தாங்க அப்படின்னு நம்ம போய் தேவையில்லாமல் கேட்கவே கூடாது. நம்ம காலை வச்சு கையை வச்சு நம்ம சம்பாரித்து நம்ம காலில் நம்ம நிற்கணும், சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பெரியவங்கள்லாம். அதுபோல் நம்ம காலுக்கு அழகு என்னென்னா, பிறரிடம் பொருள் வேண்டி செல்லக்கூடாதான். அடுத்து ஆராய்ச்சிக்கு அழகு. ஒரு செயலை செய்ய போகிறோம்,
இதை செய்ய போகிறோன்னா இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம மைண்டில் முடிவு பண்ணிடணும். இப்போ ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல். அடுத்து இசைக்கு மயங்காத உயிரே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் பாம்பாட்டி கூட பாம்பு அந்த மியூசிக் போட்டவுடனே பாம்பு தன்னை அறியாமல் ஆடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இசைக்கு மயங்காத உயிர்களே இல்லை. நம்மளும் நம்ம வீட்டில் லைட் மியூசிக் அப்படி போட்டு சும்மா இருக்கும்போதெல்லாம் போட்டோம்னா நம்ம மனதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். இப்போ இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்று என்று சொல்லுதல். அடுத்து அரசனுக்கு அழகு ஒரு நாட்டை இப்போ தான் மக்களாட்சி இருக்குது. அந்த காலத்தில் மன்னர் ஆட்சி தான் இருந்துச்சு. அந்த அரசன் அந்த நாட்டை எப்படி ஆட்சி செய்கிறானோ அதன்படி தான் அந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்க்கை, செழிப்பு, பொருளாதாரம் எல்லாமே இருக்கும். ஒரு அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான், அவங்களுக்கு நல்லதையே செய்வான். அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தான் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி செய்கிறதுனால மக்கள் அந்த அரசனை புகழ்ந்து கூறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாடலில் 5 கருத்துக்களை நம்மளுக்கு அந்த பாடல் ஆசிரியர் வலியுறுத்தியிருக்கிறார். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல், காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாதிருத்தல், ஆராய்ச்சிக்கு அழகு இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்கிறது, இசைக்கு அழகு அதை கேட்போர் நன்று என்று சொல்லுதல், அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்தாமல் நல்ல வழியில் நடத்தி செல்லுதல். இதுதான் இந்த பாடலோட பொருள். இதை நீங்கள் நல்லா திரும்ப திரும்ப பாடலை வாசித்து பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இனிமேல் நான் வீடியோ போட்டுருவேன். தொடர்ந்து பாருங்கள், பயனடைங்க. 3ஆம் பருவத்துக்கான எல்லா பாடத்தையும் இனிமேல் போடுவேன். ஓகே, பாய். இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயத்தை பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டாக தட்டிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க.